இருக்குங்க. இப்போ என் மாடியில் இருக்கிற முருங்கை மரத்தை நீங்கள் பார்க்குறீங்க. லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். நான் ஒரு அரிசி சாக்கில் முருங்கை மரம் வளர்த்தேன்னு. அது இப்போது 24 இன்ச்சு க்ரோ பேக்கில் மாற்றிட்டேங்க. மாற்றின கடைசியில் அப்படியே பிஞ்சு அப்படியே அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜு அப்படியே நான் வீடியோ எடுத்தேங்க. இப்போ வந்து பறிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. க்ரோ பேக்லேனா ஒரு 4-5 காய் காய்ச்சிதுங்க. அரிசி சாக்கில் 2-3 காய் தான் காய்ச்சிதுங்க. இது லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது விதைக்கு விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. விதைக்கு விட்ட கடைசியில் காய்க்கலிங்க. அப்புறம் அந்த அந்த காய் பழுத்த காய் பொரிச்ச கடைசியில் தான் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்குங்க. இது இன்னொரு முருங்கை மரத்தில் இருந்த முருங்கைக்காய்ங்க. இதையும் அறுவடை பண்ணிக்கலாங்க. இப்போ 2 முருங்கைக்காய் கிடச்சிருச்சு. ஒரு கத்திரிக்காய் அறுவடை பண்ணிட்டேங்க. அப்புறம் ஒரு செடி தம்பட்டை ஒரு காய் கிடச்சிதுங்க. இது ஒரு 4 காய் 5 காய் வாரத்தில் ஒருக்கா அப்படி கிடைக்குதுங்க. இப்போ இது 3ம் போட்டு சாம்பாரும் வச்சாச்சுங்க. சாம்பாரும் ரெடி.